ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யாயா டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, சிம்பிளாக ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம தக்காளி தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தக்காளி தோசை செய்யறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கிணத்துல நம்ம மாவு எடுத்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக தக்காளி தோசை செய்யறது எவ்வளோ பேர் எவ்வளோ விதமாக செய்வாங்க. நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு சீக்கிரமாகவே உடனே நம்ம தக்காளி தோசை செய்யறது எப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். 2 தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவு யூஸ் பண்ணி வச்சுருப்போம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதில் ஒரு 4 பல்லு பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது தண்ணி சேர்க்காம நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதை நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மாவு தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு இருந்தால் போதும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ரவை கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவு சேர்த்தாக்கா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றலாம். நீங்கள் ரவை சேர்க்குற மாதிரி இருந்தாக்கா ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ கல் சூடாயிடுச்சு, நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக ரவுண்டாக போட்டுக்கோங்க. இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டுடுங்க. இப்போது தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த தக்காளி தோசைக்கு நமக்கு சைட் டிஷ்ஷே வேண்டியதில்லை. ரொம்ப நல்லாவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.